நம்மோடு திரைப்பட இயக்குனரும் பத்திரிகையாளருமான கோடங்கி இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்போ டாஸ்மார்க் முறைகேடு தமிழகத்தை உலுக்கி இருக்கிறது. இவ்வளவு பெரிய மெகா ஊழல் நடைபெற்றிருக்கிறதா, மக்கள் பணம் இப்படி சுரண்டப்பட்டிருக்கிறதா என்கிற கேள்வி பேச்சு எங்கும் எழுந்திருக்கிற சூழல், இந்த குற்றச்சாட்டு முதலமைச்சர் குடும்பம் வரை நீண்டு இருக்கிறது, கேள்வி எழுந்திருக்கிற சூழல்ல டாஸ்மார்க்கில் ஊழல் முறைகேடால் ஈட்டிய பணம் சினிமாவிலும் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறதாக குற்றச்சாட்டுலாம் வருது. அப்படி வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, இதுல என்னன்னா டாஸ்மாக் மட்டும் இல்ல, பெரும்பாலும் இந்த மாதிரி ஏதாவது பெரிய இடங்கள்ல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு, இந்த மாதிரி அமலாக்கத்துறையோ இல்லைன்னா மற்ற எங்கேயாவது ஒரு விஷயங்கள்ல ஐடி டிபார்ட்மெண்ட்டோ அவங்க சோதனை நடத்தி முடிவு எடுக்கும் போது ஈஸியா முதல் அவர்கள் கை காட்டுகிற துறை இங்கிருந்து எடுக்கப்பட்ட பணம் இல்லை, இங்கிருந்து ஊழலாக முறைகேடாக பரிமாறப்பட்ட பணங்கள் எல்லாம் கைமாறி இருக்கிற இடம் எங்க இருக்குன்னா நேரா கை காட்டுற இடம் சினிமா துறையை தான் சொல்லுவாங்க. பெரும்பாலும் ஏன் சினிமா துறையை மட்டுமே நோக்கி கை நீட்டுறாங்க அப்படின்னா, இங்க பணம் வைத்துதான் இங்க எல்லாமே தீர்மானிக்கப்படுது. ஒவ்வொரு படத்தை எடுக்கிறதுக்கும் பல கோடிகள் முதலீடுகள் போடுறதுனால இந்த பணம் எங்கிருந்து வருகிறது அப்படின்ற கேள்விக்கு யாருக்குமே விடை கிடையாது, விடை தெரியவே தெரியாது. இப்ப நீங்க இந்த விவாதத்திலேயே நீங்க ஆகாஷ் பத்தி எல்லாம் பேசுறீங்க இல்லையா, இந்த ஆகாஷ் தொடர்ச்சியாக பல படங்களை எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த ரெய்டு நடந்தது, அவர் வீட்லயே ரெய்டு நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம முடிவுல தான் தெரிய வரும், உண்மையா இல்லையா, அவருக்கு எங்க இருந்தது பணம் வந்தது, இந்த உண்மையிலேயே இந்த முறைகேடான பணத்தை வச்சுதான் சினிமா எடுத்திருக்காங்களா இல்லையானதெல்லாம் நாம் தீர்மானிக்க முடியாது. ஆனாலும் சந்தேக கணை அப்படின்றது எல்லார் சைட்லயும் வரும்போது அதற்கு விடை சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறவர்கள் ஆட்சியாளர்கள், அவங்க தான் பதில் சொல்லணும். அது இப்ப அமலாக்கத்து இடி யார் கட்டுப்பாட்டுல இருக்குன்னா ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. மாநில அரசை கை நீட்டும் போது அவர்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவங்க கண்டிப்பா இருக்காங்க, பதில் சொல்லித்தான் ஆகணும். ஏன் சினிமா துறையை நோக்குறாங்க அப்படின்னா, நம்ம துணை முதல்வராக இருக்கிறவர் ஆல்ரெடி அவர் ஒரு சினிமா தயாரிப்பு நிறுவனம் வைத்திருக்காரு. இப்ப அதுல இல்ல, அவர் கட்டுப்பாட்டுல நிறுவனம் இல்லைன்னு சொன்னாலும் அந்த நிறுவனத்துடைய உரிமையாளரா அவர் தான் இருக்காருன்னு இப்ப வரைக்கும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அதனால வேற வழி இல்லாம எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவர் தான் இருக்கார், அவர் பதில் சொல்லணும். இது சம்பந்தமா அவர் என்ன பதில் சொல்லுவாருன்னு தெரியல. ஆனால் அமலாக்கத்துறையினுடைய விசாரணையுடைய கடைசி நோக்கம், கடைசியோட பாயிண்ட், அவர்கள் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அல்ல கைப்பற்றப்பட்ட பண பரிமாற்ற விவரங்கள் எல்லாம் முறையாக நீதிமன்றத்துல சமர்ப்பித்து அதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுத்தாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி தேர்தல் நேரத்துல மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கலாம். ஏன்னால் இதுவரைக்கும் நாட்டுல அமலாக்கத்துறை எடுத்து நடவடிக்கையில எந்த இடத்திலும் முழுமையான தீர்வு கிடைக்கவே இல்லை. இன்னும் அது நீண்டுகிட்டே இருக்கு. அது அவர் அரசியலாக பார்க்கிறார்களா இல்லையானதான் இரண்டாவது விஷயம், அது நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் எல்லா இடங்களும் தேர்தல் நெருக்கத்துல இந்த அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடுகள் அதிகமா இருக்கும் போது கேள்வி நம்ம சந்தேகப்படுகிற மாதிரியே கேள்வியும் அதிகமா வருது இல்லையா. இப்ப இதையும் நம்ம பார்க்கணும்ல. கோடங்கி, இப்போ ஆகாஷ் பாஸ்கரனா இருக்கட்டும், ரதீஷா இருக்கட்டும், ஆகாஷ் பாஸ்கருடைய நிறுவனம் டான், அந்த நிறுவனம் டான் பிக்சர்ஸ் நினைக்கிறேன், அந்த நிறுவனம் ஒரு 3 மிக முக்கிய கதாநாயகர்களை வைத்து படங்கள் இயக்குகிறார்கள். இட்லி கடை ஒன்று தனுஷை வச்சு, அப்புறம் சிம்புவோட ஒரு படம் ஒன்று, இதய முரளி அதர்வா வச்சு, அப்புறம் தனுஷோட படங்கள் என்று மிக முக்கிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 500-600 கோடி பட்ஜெட். உதவி இயக்குனராக இருந்து சட்டண்டு ஒரு 500-600 கோடிக்கு படங்களை தயாரிக்க முடியும் என்றால் அத்தகைய எல்லோரும் அப்படி படம் தயாரிக்கிற அளவுக்கு இந்த சினிமா துறை இருக்கா? எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இல்லை. ஒற்றை வரி பதில்னா நிச்சயமா கிடையாது. ஆனால் நண்பர்களுடைய உதவி, நண்பர்கள் அப்படின்ற விஷயம் வரும்போது தான் அந்த நண்பர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நிச்சயமா இது விசாரணை முடிவுல தான் தெரியும். நினைச்ச உடனே யாருமே இப்ப, ஏன்னா இந்த கதாநாயகர்களை வச்சு படம் எடுக்கணும்னா குறைந்தபட்சம் ஒரு கதாநாயகர்களுக்கும் 100 கோடி 200 கோடின்னு சம்பளமே அவங்க ஏறி போயிடுச்சு. அப்ப அவ்வளவு அதிகமான சம்பளங்களை கொடுத்து அந்த பட தயாரிப்பு அவர்கள் பண்ணும்போது குறைந்தபட்சம் இந்த 4 படங்கள் 5 படங்கள் அவர் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. 5 படங்களும் மிக பிரபலமான கதாநாயகர்களை வச்சு எடுக்கிறாரு. ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன், ஒரு பக்கம் அதர்வா முரளி, இன்னொரு பக்கம் சிம்பு, இன்னொரு பக்கம் தனுஷ். சோ இப்ப அந்த மாதிரி பெரிய பிரபலங்களை வச்சு எடுக்கும்போது அந்த பணத்தினுடைய தொகை, அந்த படத்தினுடைய பட்ஜெட், அந்த காசு பணம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்ற கேள்வி இயல்பாவே எழும்போது இயல்புதான். அவருக்கு அந்த தொகை எங்கிருந்து வந்ததுன்றத விசாரணை முடிவுல தானே தெரிய வரும். நாம இங்கிருந்து வந்துச்சு, இது நம்ம டாஸ்மாக்ல இருந்து கிடைத்த தொகை தான், நாம குத்து மதிப்பா பதில் சொல்ல முடியாது. இதுக்கு
சந்தேக அடிப்படையில எழுப்புகிற கேள்விகளுக்கு விடை சொல்வது யாராலும் முடியாது. உங்களுக்கு ஒரு தகவலுக்காக குத்து மதிப்பான ஒரு குற்றச்சாட்டா இது இருக்கல. ஏன்னா அவர்கள் வீடுகளுக்கு சோதனை நடத்த அமலாக்கத்துறை செல்லுது. அதற்கு முன்னாவே 2 பேருமே தலைமறைவா, இப்போ வரைக்கும் தலைமறைவா இருக்காங்க. அவர்களுக்கு சம்மன் அனுப்பி வைக்கப்பட்டதா சொல்றாங்க. அவர்கள் மீது எந்த குற்றச்சாட்டு இல்லைன்னா இப்போ அவங்க தலைமறைவா இருக்கிறது தான் அவர்கள் மீதான சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்குது. இல்ல, நான் இங்க இடைமறித்து பதில் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, இது நான் குத்து மதிப்பான்றது எனக்கு கிடைத்த தகவல், நான் விசாரிச்ச வகையில கிடைத்த தகவல், ஆகாஷ் இங்கதான் இருக்காரு, அவர் எங்கேயும் தலைமறைவா ஓடலன்றாங்க, இங்கதான் இருக்காருன்னு சொல்றாங்க. ஆனால் இன்னொரு விஷயம், அப்படி எதுவும் ஆவணங்கள் சிக்கி இருந்தால் அமலாக்கத்துறையினுடைய பவர் வானளாவிய அதிகாரம் படைத்தது. அவர்கள் ஈஸியா கைது செய்ய கூட முடியும். ஏன்னா அவர்களுக்கு எந்த கேள்வியுமே கிடையாது. யாரை வேணாலும் கைது செய்யலாம். நாட்டுல யார் எந்த இடத்துல இருந்தாலும் அவர்களை கைது செய்வதற்கான அனைத்து அதிகாரங்களையும் பெற்றிருக்கிறார்கள். இது நிச்சயமா நம்ம இந்த சந்தேகம் எல்லாருக்கும், உங்களை மாதிரி எனக்கும் இருக்கு. எப்படி திடீர்னு ஒரு சாமானியன் எப்படி 5 படம் எடுக்க முடியும்? அவர் எங்கிருந்து பணம் வந்துச்சு? அதுவும் பிரம்மாண்டமா சமீபத்துலதான் திருமணம் பண்ணாரு. அந்த திருமணத்துக்கு திரையுலகமே திரண்டு போச்சு. முதல்வர் உட்பட எல்லாரும் போய் அங்க அவரை வாழ்த்துனாங்க, எல்லாம் பண்ணாங்க. சரி, இன்னொரு விஷயம், அவர் திருமணம் செய்திருக்கிற இடம் ஒரு வகையில பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஆளுங்கட்சியினுடைய சொந்தத்துல வராரு. இது எல்லாமே சந்தேக கணைக்கு வலு சேர்க்கிற விஷயமா தான் இருக்கு. ஆனால் அதை மட்டுமே நம்ம காரணியாக வைத்து யாரும் மீதும் குற்றம் சுமத்த முடியாது. எப்படி இருந்தாலும் உப்பு சாப்பிட்டவன் தண்ணி குடிப்பான். இந்த முறைகேடுல சிக்கி இருந்தால் நிச்சயமாக அதற்கான பலனும் அதற்கான தண்டனையும் கண்டிப்பா கிடைக்கும். தேர்தலில் இது ஒரு என்ன சொல்றது, தேர்தலில் இது ஒரு ட்ரம்ப் கார்டா பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாமல் போனாலும் நமக்கு தெரியாது. நன்றி கோடங்கி, எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோட அரசியல் விமர்சகர் நந்தகுமார் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு, டாஸ்மார்க் மதுபான கொள்முதல் நிறுவனங்கள்ல டாஸ்மார்க் நிறுவனத்தில் அமலாக்கத்தினுடைய சோதனை விசாரணை கூடாது என்ற அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தை தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கு மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு யாரை காப்பாற்ற, எதற்காக இவ்வளவு முனைப்பு காட்டுகிறது தமிழ்நாடு அரசு? இது இப்போ ரொம்பவே தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய தலைவலியா மாறி இருக்கக்கூடியதா தான் நம்ம பார்க்கிறோம். இது ஏற்கனவே ஹைகோர்ட்ல அவங்க ரைடுக்கு ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல அப்பீல் பண்ணியிருந்தாங்க. ஹைகோர்ட்டும் அதை நிறுத்தி வச்சிருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் திருப்பி கிளாரிபிகேஷன் ஜஸ்டிஸ் சுப்பிரமணியம் ராஜசேகர் அவங்களுக்கு கீழே போகும்போது அவங்க ரொம்பவே காட்டமா அதை விசாரிச்சு இடிக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்திருந்தாங்க. ஸோ அந்த கோர்ட்டினுடைய ஒப்புதல் மூலியமா தான் இன்னைக்கு அவங்க கடந்த 22ஆம் தேதியிலிருந்து அவங்க இந்த மாசத்துல நடந்த ரைடெல்லாம் போனதை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. இப்போ ஹைகோர்ட்ல இவங்களுக்கு பிரச்சனை செல்லுபடி ஆகல இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஏற்கனவே இது ஹைகோர்ட்ல நடந்துட்டு இருக்கும் போதே, இதுக்கு முன்னாடியே அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அப்பீல் போயிருந்தாங்க. ஹைகோர்ட்டுக்கு சொல்லாமே போயிருந்தாங்க. அப்ப திருப்பி அதுக்கப்புறம் அங்க இருந்து மறுபடியும் மனுவை வாபஸ் வாங்கிட்டு திருப்பி ஹைகோர்ட்லயே பண்ணாங்க. இது ஹைகோர்ட்டும் கேள்வி கேட்டுருந்துச்சு, நம்ம தமிழுடைய அரசாங்கத்தை இங்க சொல்லாம கொள்ளாம நீங்க அங்க ஹைகோர்ட் போயிருக்கீங்க, சுப்ரீம் கோர்ட் போனீங்களேன்ட்டு. அப்போ இன்னைக்கு இது பல கட்டத்துல இந்த நகர்வுகள் நகரும் போது இன்னைக்கு யார் அந்த சாருங்கிற கேம்பெயின் போய் இன்னைக்கு யார் அந்த தம்பிக்கும் திமுகவினுடைய ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குங்கிற அளவுக்கு ஒரு பெரிய கேம்பெயின் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு போய்கிட்டு இருக்குது. இது ஆளுங்கட்சியான திமுகவுக்கு ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை. அதனால அவங்க ஏதாவது முயற்சி பண்ணலாமான்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல போறாங்க. ஏற்கனவே இது ஹைகோர்ட்டினுடைய ஒப்புதல் பிரகாரம் தான் இந்த ரைடு நடந்துட்டு இருக்குங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்காங்க இவர்கள் தடை கேட்டு போன அந்த வழக்கில். அப்போ மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்கன்னா ஏற்கனவே உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப ஏதோ ஒரு பயம் பதற்றத்தினால மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு. திமுக பக்கம் எங்களை அரசியல் பழிவாங்கிறதுக்காக இது போன்ற ஒரு சோதனைகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அரசியல் பழிவாங்கலாக இருந்தால் அந்த சோதனைகள்லையும் குற்றச்சாட்டுகளும் அடிப்படை முகாந்திரம் இருக்கிறதுனால தான் அந்த சோதனைகள்லாம் நடைபெறுது என்கிற மறுவாதமும் வைக்கப்படுகிறது. இதில் இடியோடைய அமலாக்கத்துறையுடைய நடவடிக்கை என்பது எந்த அளவுக்கு சார் சரியாக இருக்குது? இது இடி ரொம்ப முறையான அடிப்படையில தான் ஏன்னா அவங்க மார்ச் 6, 8 ரைட் பண்றாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு இவங்க போறாங்க, கோர்ட்டு நிறுத்திச்சு. அப்புறம் கோர்ட்டே தான் எந்த விதத்திலயும் உங்களுக்கு இடைஞ்சல் இல்லை அப்படின்றாங்க. இதுல கோர்ட்டுல தமிழ்நாடு அரசு சென்னை ஹைகோர்ட்ல வச்ச வாதம் ரொம்ப அபத்தமான வாதம் வச்சிருக்காங்க. அதுக்கு ஜஸ்டிஸ் சுப்பிரமணியம் ராஜசேகர் அவர்கள்
மண்டை வீங்குற அளவுக்கு தமிழக அரசாங்கத்தை வந்து அதுல கொட்டி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கும்போது. என்ன காரணம்னா அதுல வந்து இதுல நீங்க சொன்ன மாதிரி இது வந்து அரசியல் பின்புலத்துல இருந்து இது செய்யறாங்க, பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்றாங்க. அதுக்கு கோர்ட் வந்து தெளிவாவே சொல்லுது, இதுல பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்குதா இல்லையான்னு பார்க்க வேண்டிய வேலை வந்து கோர்ட்டுக்கு உண்டான வேலை இல்ல. இது வந்து பொதுமக்கள் அதை பார்ப்பாங்க, அது பொலிட்டிக்கலா இல்லையாங்கிறது. நாங்க வந்து வில் ஆஃப் த பீப்புளுக்காக தான் நாங்க இருக்கிறோம். இன்னைக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் இங்க கோர்ட் இருக்கு. அப்ப மக்களுடைய பணத்தை வந்து சுரண்டும் போது அது மக்களுக்கு ஆதரவா எது நல்லதோ அதைத்தான் எங்களால செய்ய முடியுன்றாங்க. அடுத்தது தமிழக அரசாங்கம் வந்து இன்னொரு வந்து ஒரு அப்பீல் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பெடரலிசத்துக்கு எகெயின்ஸ்டா இருக்கு, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எகெயின்ஸ்டா இருக்குன்றாங்க. அதுக்கும் வந்து ஜட்ஜுகள் வந்து கடுமையான அப்சர்வேஷன் கொடுக்குறாங்க. இது பெடரலிசத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதோட இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து இது பெடரலிசம் கிடையாது, இது வந்து குவாசி பெடரலிசம். அப்படி இருக்கும்போது இது எந்த இடத்துல வந்து பெடரலிசத்தினுடைய ஒரு ட்ரேசஸ் கூட வந்து நீங்க சொல்லக்கூடியது எந்த இடத்துலயுமே இது வந்து அதுக்கு உண்டான வாதத்துக்கு உண்டான காரணமே இல்லை அப்படின்றாங்க. அடுத்தது வந்து இடி ரைடு வந்து இல்லீகல் அப்படின்றாங்க. திருப்பி வந்து அது ஏன் வந்து இடி வந்து இல்லீகல் அப்படின்றாங்கன்னா இவங்க சொல்ற கருத்து தான், இது வந்து மாநில அரசாங்கத்துக்கிட்ட ஒப்புதல் கேட்காமே வந்து இடி வந்து மாநிலத்தால நடக்கக்கூடிய ஒரு டாஸ்மாக்கு வந்து ரைடு வராங்களேன்னு கேட்கும்போது இது வந்து ஒரு பெரிய அபத்தமான வாதமா இருக்கு. என்ன காரணம்னா இப்ப டாஸ்மாக்ங்கிறது யார் நடத்துறது? தமிழக அரசாங்கம் நடத்துது. அப்ப டாஸ்மாக்ல ரைடு வரும்போது அதை நடத்தக்கூடிய அரசாங்கத்துக்கிட்ட சொல்லிட்டு ரைடு வருவாங்களா யாராவது? இது அடிப்படையில இருக்கக்கூடிய யாருமே இந்த மாதிரி ஒரு வாதத்தை வந்து வைக்கவே மாட்டாங்களே. இதையும் வந்து அவங்க கடுமையா விமர்சிக்கிறாங்க. அடுத்தது வந்து இந்த டாஸ்மாக் அவங்க ஃபைல் பண்ணதுலயும் அந்த பெட்டிஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இது வந்து பெண்கள் ஊழியர்கள் எல்லாம் வந்து இவங்க ரொம்ப நேரம் வச்சு இவங்க வந்து ரொம்ப தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்ட்டு. அப்ப இது வந்து ஒரு ரைடுன்னு வரும்போது என்ன, உங்களுக்கு வந்து மாலை மரியாதை போட்டா வந்து ஒரு ரைடுன்னு விசாரிக்கும் போது அதை சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு தானே விசாரிக்க முடியும். இப்ப உதாரணத்துக்கு இங்கேயே நம்ம தமிழ்நாட்டுல பல நேரத்துல வந்து பல அரசியல் கட்சிகள் வந்து போராட்டம் நடத்துது. இதை வந்து இப்ப அதுல இருக்கக்கூடிய பெண்களும் இருப்பாங்க அந்த கட்சியை சார்ந்தவங்க, அவங்கள வந்து கொண்டு போய் நீங்க எந்த மாதிரி இடத்துல அடைச்சு வைக்கிறீங்க? ஒரு மாட்டுப்பட்டியில அடைச்சு வைக்கிறீங்க, ஆட்டை அடைச்சு வைக்கிற இடத்துல அடைச்சு வைக்கிறீங்க. 6 மணிக்கு மேல டீடைன் பண்ணக்கூடாது, 6 மணியை கடந்தும் வந்து டிடென்ஷன் ஆயிருக்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோம். இதெல்லாம் வந்து ஒரு சில நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு சாதாரண இடர்பாடுகள், சிக்கல்கள். இதுக்காக வந்து ஒரு பெரிய இதா வந்து பெண்களை வந்து பெண் ஊழியர்களை வந்து ஒரு கேடயமா பயன்படுத்துறதுக்கும் இவங்க முயற்சினா அதையும் வந்து கோர்ட் வந்து சாடுது. அப்ப இவங்க 3 பெட்டிஷன் போனதுல 3 பெட்டிஷன்ல என்னென்ன காரணத்தை சொல்லி இவங்க வந்து இடி ரைடுக்கு வந்து தடை கேட்டாங்களோ அத்தனை காரணத்தினையுமே வந்து ஜஸ்டிஸ் அவர்கள் 2 பேருமே அவங்களுடைய அப்சர்வேஷன்ல ஒரு காட்டமான ஒரு விமர்சனத்தையும் அந்த அப்சர்வேஷன்ல கொடுத்திருக்கிறத நம்மளால தெளிவா பார்க்க முடியுது. எந்த அளவுக்கு அபத்தமான வாதங்களை வந்து இவங்க ஹைகோர்ட்ல முன் வச்சிருக்காங்க இந்த இடி ரைடை தடுக்கிறதுக்குங்கிறது ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது அவங்களுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை நம்ம படிச்சு பார்க்கும்போது. நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு மூத்த வழக்குரைஞர் KS ராதாகிருஷ்ணன் இருந்திருக்கார். சார் வணக்கம். ஏற்கனவே உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசுடைய மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்க சூழல்ல இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்களே, அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா தமிழ்நாடு அரசுக்கு? இது இவங்க போய் உச்சநீதிமன்றம் போயிருக்கோம் செஞ்சிருக்கோன்னு சொல்லிட்டு இருப்பாங்களே, வேற ஒன்றும் அதுல செய்தி இல்லை. இவங்க சாதகமா முடியுது. மொத்தத்துல பார்த்தாங்க அது சம்பந்தப்பட்டவர் வந்து சீப் ரீஸ் இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்து ஏங்க அந்த ஏரி வழியா இறங்கி வந்து தப்பிச்சு ஓடணும்? அந்த சம்பந்தப்பட்ட ஊழல்ல சம்பந்தப்பட்டவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, துபாய் போயிட்டாரு, ஓடி போயிட்டாருன்னு ஓடினவரே ஏன் லிப்ட்ல வர வேண்டியதானே? ஏன் 85 லட்சம் ரூபாய்க்கு விஸ்கி பாட்டில் யார் வாங்கி கொடுத்தாங்க? அந்த வாங்குறவருடைய கடந்த கால வாழ்க்கை இருந்தது. இதுல சம்பந்தப்பட்ட குற்றவாளி என்று பேசப்பட்டவர்கள் துபாயில வந்து 85 லட்சம் ரூபாய்க்கு விஸ்கி பாட்டில வாங்கினாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி கையில கட்டியிருக்க வாட்சிகள் சாதாரண குடும்பத்துல 10 வருஷத்துல பிறந்தவங்க கோடிக்கணக்கான விலையில வாட்சிகள் 20-30 வாட்சிகள் வாங்கி கட்டினாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் யார் பணங்க? மக்கள் பணம். ஒரு சாதாரண ஜனங்கள் தொழிலாளி அன்றைக்கு உழைத்து டாஸ்மாக் கடையில் 500 ரூபா உழைச்சா 250 ரூபா குடும்பத்துக்கு கொடுத்து 250 ரூபாய்க்கு அந்த மதுவை குடிக்கிறாங்க. அவங்க ஒரு வேர்வையில நனைஞ்ச பணம் வந்து சேருது. அந்த பணத்துல ஊழல்லாம் எப்படிங்க அர்த்தம்? மது விலக்கு வேணும்னு இவங்க தான் சொல்லு வந்தாங்க. அதே மது விலக்குல இவங்க ஊழலும் பண்றாங்க. மது விலக்கை கொண்டு வருவோம் என்றார்கள். கடந்த கால எதிர்கட்சியாக இருந்த போது முதல் கையெழுத்தாக இருக்கும் என்றார்கள். பிறகு அந்த மது விலக்கையே நடைமுறைக்கு வராமல் அந்த மது விலக்கிலே கோடிக்கணக்கான பணங்களை சம்பாதித்து
ஆடம்பரமாக வாழ்கின்றார்கள் என்றால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீதியை விட்டுருங்க. தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் திமுக சொல்றாங்க 2026 தேர்தலில் 200 இடங்களுக்கு மேல நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு இந்த டாஸ்மாக் மதுபான முறைகேடுகள் மூலமாக வருகின்ற பணம் என்பது 2026 தேர்தலை எதிர்கொள்வதற்காக கொள்ளையடிக்கப்பட்ட பணம் என்று குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கு. அப்படியெல்லாம் தேர்தலை எதிர்கொள்வதற்காக டாஸ்மார்க்ல முறைகேடுகளை ஊழலை செய்ய முடியுமா? வாய்ப்பு இருக்கா? அது அந்த பணம் எங்க அந்த பணம் தாங்க கணக்கு வாரியா செய்தித்தாள்ல வருது. எத்தனையோ கோடிகள், எத்தனையோ நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவு 000 போட வேண்டிய அளவுல அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க. அந்த விசாக அந்த அதிகாரியை ஒத்துக்கிட்டாராமே, அப்படி செய்திகள் வருது. அந்த சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்கள அத்தனை பேரும் ரத்தீசோ கிட்டீசோ எல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை நிலை என்ன, ஒரு பெற்றோர்கள் வாழ்க்கை நிலை என்ன? இன்னைக்கு எவ்வளவு 85 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மது பாட்டில துபாயில வாங்குறாங்கன்னு சொல்றாங்க. அது யார் வாங்கினது? ஒரு மது பாட்டில என்னங்க 2000 ரூபாய் இருக்குங்க, அதான் இங்க சாப்பிடுறாங்க. IMF இந்தியன் மெட் துபாயில வந்து 85 லட்சம் ரூபாய்க்கு மதுவை வாங்கியிருக்காங்க ஒரு பாட்டில். நினைச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க. இப்படி எல்லாம் குற்றச்சாட்டுகள் எழுந்து வட்டம் இருக்கின்றது. இது மக்களுடைய பணம் தானே. நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.